ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம தெய்வான சரவணன் கிட்ட சொல்லாம குலதெய்வ கோவிலுக்கு போன கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாம அப்படி அவளுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லி தெய்வானைக்கு இவ்ளோ கோவம். அத்த புனிதா மட்டுமே ஏத்திக்கிட்டு இருந்த விளக்க அமுதா திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏத்துனதுல ஏதோ பிரச்சனையா இருக்கும் போலத்த. இது நான் சரவணன் பேசும்போது அங்க அரசல் புரசலா கேட்டேன். இது எப்படி தெய்வானைக்கு தெரிஞ்சது? அப்படியே தெரிஞ்சாலும் அவ என்கிட்ட தானே பேசிருக்கணும். தெய்வானைக்கு தெரியணும் தானே யாழ்னி அவ போன்ல ஸ்டேட்டஸா வச்சிருந்தா. அது கரெக்டா தெய்வான கல்ல பட்டுருச்சு. இதுக்கு யாழ்னி மட்டும்தான் காரணமா இல்ல கூட யாராவது சேர்ந்திருக்காங்களான்னு விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. இங்க பாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா? தெய்வான சண்டை போட்டதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? இங்க பாரு, உனக்கு என்னதான் பிரச்சனை? யாழ்னி, இதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி ஒரு வீடியோவை போட்டா தெய்வான பாப்பான்னு உனக்கு தெரியாதா? ஸ்டேட்டஸ் வைக்கிறதே பாக்கிறதுக்காக தானே மாமா போடுறாங்க. நல்லா சொல்லுங்கக்கா. புனிதா, இவ நல்லா மலுப்புறா புனிதா. இவதான் தெய்வான அவ்வளவு கோபமா பேசினதுக்கு காரணமே. இவ்வளவு தெய்வானைய தூண்டி விட்டாலும் தூண்டி விட்டுருப்பா. ஏய், இங்க பாரு, என் போனை வேணா செக் பண்ணிக்கோ. நான் யாருக்கும் போன் பண்ணல. தெய்வான தான் என்கிட்ட பேசினா. புனிதா புனிதா, பாத்தியா புனிதா, முதல்ல போன் பண்ணலன்னு சொன்னா இப்ப தெய்வான பேசினதா சொல்றா. கேட்டல இங்க பாரு, இப்பவும் நான் சொல்றேன், நான் தெய்வானிக்கு போன் பண்ணல. அவ தான் எனக்கு போன் பண்ணி நீங்க எப்படி அமுதாவை விளக்கேத்தி விடுவீங்கன்னு கேட்டா. தெய்வான போன் பண்ணத நீ என்கிட்ட சொல்லல? இல்லக்கா, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பண்ணா. அதான் அவ பேசுனது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, அவதான் கேட்டா, நீ என்ன பதில் சொன்ன? நீயும் நம்ம வீட்ல இருந்திருந்தா வீட்டோட மூத்த மருமகளா உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் கிடைச்சிருக்கும்னு சொன்னேன். அப்புறம் உடம்ப நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன் அத்தை. யாழினி சரியாதான் சொல்லிருக்கா. இதுக்கு மேல தெய்வானைக்கு என்ன வேணுமா? அவ ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. தெய்வான நியாயம் இல்லாம எதுக்குமே கோவப்பட மாட்டாத்த. அப்படிப்பட்ட அவளே கோவப்பட்டிருக்கான்னா இது இந்த ரெண்டு பேரோட வேலையா தான் இருக்கும். அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இந்த விஷயத்துல எங்களை கோத்து பேசுறீங்க? யாழினி தெய்வான அக்கா கிட்ட பேசினதோ அவ ஸ்டேட்டஸ் வச்சது கூட எனக்கு தெரியாது. இதுல எங்க வேலை என்ன இருக்க போகுது? இது நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீங்க சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசி என்ன புண்படுத்தாதீங்க. நடந்ததெல்லாம் ஒன்னா வச்சு பார்த்தா தெய்வான கோவப்பட்டு பிரச்சனை பண்ணணும்னே நீயும் யாழ்னியும் தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. கேட்க ஆள் இல்லைன்னு என் மேல அபாண்டமா பழி போடாதீங்கன்னா. வல்லவன், அமுதாதான் அவளுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாள்ல, ஏன் நீங்க அவளையே சொல்லிட்டு இருக்கீங்க? கபிலன், உங்க தங்கச்சியை நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமுதாவும் யாழ்னியும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏதோ ஒண்ணு செய்ய போக அது நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு கபிலன். அமுதா ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல மாம்சே. உங்களை மாதிரி படிக்காதவங்களும் இல்ல. மணிகண்டா, என்ன பேச்சு இது? சின்ன வயசுல இருந்து அவர் உன் கூட இருந்தவர். வயசுக்கு கூட மரியாதை தராம இப்படி பேசாத. வீடு புனிதா, அவன் ஒரு அவசர குடுக்கன்னு தான் எனக்கு தெரியுமே. யோ, இத பாரு மாப்ள, சொல்வார் பேச்ச கேளு. இல்லன்னு வையன், உன் தலையெழுத்த மாத்த முடியாது. போதும் மாம்சே, உன் அட்வைஸ் எல்லாம். நீ என் பொண்டாட்டிய குறை சொல்லுவ, நான் அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? மத்தவங்க வேணா தான் தங்கச்சியை விட்டு கொடுக்கலாம். ஆனா உன் தங்கச்சி நீயே விட்டு கொடுக்குற?